பெர் டே ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். அப்பா 100 கிலோமீட்டரா? 100 கிலோமீட்டர். சென்னை 2 ரவுண்ட் அடிக்கணும் இங்க இருந்து. அந்த டைம்ல வந்து என்ன பார்த்தாலே உங்களை பார்த்தாலே பயங்கரமா இருக்க, அதாவது ஒரு டெரரா இருக்கீங்க, ஒரு வில்லன் கேரக்டர் உங்களுக்கு ஒரு செட் ஆவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது நான் நடிக்கிறது. இப்ப நான் கிட்டத்தட்ட அந்த சைக்கிள் சாப்பிட்ட போது 103 கிலோ பாடி வெயிட். அப்புறம் பாத்தீங்கன்னா 85 கிலோ வந்துட்டேன். குயிக்கா சைஸ் ஆயிரும். சைஸ் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இப்படி இருப்பாங்க, லீனா இருப்பாங்க. ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் நல்லா ஆசை இருக்கும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு ஏதோ வேலைகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், வெளியூரில் போய் ஃபிட்னஸ் அப்படி கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க. இங்கே ஃபோக்கஸ் பண்ணால் ஃபிட்னஸ் விட்டுருவோம். எங்க சினிமாவை ஃபோக்கஸ் பண்ணால் ஃபிட்னஸ் விட வேண்டிய சூழ்நிலை. அந்த ஷூட்டிங் போகும்போது நான் அந்த ஸ்பாட்டுக்கே நான் சைக்கிள் தான் போவேன். இல்லை, அதாவது ஆக்சுவலா ஃபிட்னஸ் அவங்க என்ன பார்ப்பாங்க, இவங்க என்ன பார்ப்பாங்க, நான் அதை பார்க்க மாட்டேன். ஜெயிலர்ல அந்த வாய்ப்பு கிடைக்குன்னா அது கம்பல்சரி காட்ஸ் கிரேஸ் தான். அதே மாதிரி இந்த டார்க் காமெடிலாம் நம்ம படத்துல பார்த்துருக்கோம். இதே மாதிரி செட்டில் அடிக்கடி ஒரு காமெடி நடக்கும். எப்படி நடக்கும்னா, அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ஜனநாயகன் செட்டு அந்த அனுபவம் அது எப்படி இருந்தது? ஜனநாயகன்ல கிடைச்சது வந்து ரொம்ப காட்ஸ். ஏன்னா விஜய் சார் படத்துல பண்ணது பெரிய விஷயம். அவருக்கு கடைசி படத்துல ஒரு நம்ம பண்ணிட்டோம். அது எவ்வளவு ஸ்டைலா இருந்தாரு அவர் பாக்குறதுக்கு. நல்லா ஸ்டைலா இருந்தாரு. மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் வீடியோஸ்க்கு நிறைய பேர் வந்து வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. ஸோ இவரை வந்து நீங்க சமீபத்தில் நிறைய படங்கள்ல வந்து பார்த்துருப்பீங்க, வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி, அது மட்டும் இல்லாம இவருடைய ஃபிட்னஸ் இதை பத்தி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம கூட இன்னைக்கு ஜெயிலர் விஜயன் இருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். உங்களை பார்க்கும்போதே கொஞ்சம் பயங்கரமா டெரரா இருக்கு. நடந்து வரும்போது 6 அடியில் அண்டர்டேக்கர் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபிட்னஸ் வந்து இப்படிதான் வச்சிருந்தீங்களா, இல்லைன்னா வந்து சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஃபிட் ஆயிட்டீங்களா? இல்லை சார், நான் ஆக்சுவலாக ஸ்கூல் டைம்லேருந்து ஃபிட்னஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 11th படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்ம இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்லிங்லாம் பார்ப்போம். அதை வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி வந்துட்டேன். அப்புறம் இந்த ஃபிட்னஸ் அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருந்து அது உள்ளே போன பிறகு அந்த இன்ட்ரெஸ்ட்ல எங்கே இந்த ஃபிட்னஸ் ஆரம்பிச்சது? எதில் என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. உங்கள் வயசு என்ன? ஸ்டார்டிங்கில் நான் பண்ணும்போது ஒரு 16, 17. இப்பொழுது எனக்கு வந்து 39 ஆச்சு. 39 இயர்ஸ். ஓகே. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க? அந்த டைமில் வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணீங்களா, இல்லைனா வந்து வேறு ஏதாவது பண்ணீங்களா? அந்த டைமில் வந்து ஜிம்மு தான். ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணோம். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஜிம்முக்கு போனோம், பாடி டெவலப் பண்ணோம், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே தான். எல்லாமே எடுத்தோன்னே வராது. முதல்ல ஸ்டார்டிங்கில் புஷ்அப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணி, அப்புறம் டே பை டே அதுலேருந்து நம்ம அந்த ஃபிட்னஸுக்குள்ளே போன பிறகு நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிட்டே இருப்போம். அடுத்து என்ன பண்ணலாம், பாடி பில்ட் பண்ணது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம அந்த ஃபிட்னஸ் லைனே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் உள்ளே போனால் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கலாம். இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ரன்னிங்காக எடுத்துக்கிடுங்க, சைக்கிளிங், எதுவுமே உடனே நம்ம டக்குன்னு பண்ண முடியாது. பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கில் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நாள் முதல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, சைக்கிளிங் பண்ணீங்கன்னா முதல் நாள்லேயே உங்களுக்கு வந்து அதிகமாக போக முடியாது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனாலே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பொறுமையாக தான் போகணும். ஒரு 1 வீக் நீங்கள் அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும்போது டே பை டே உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அது ஒரு 2 கிலோமீட்டர் கூடும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறது உங்களுக்கு தெரியவே, நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இங்கேருந்து விட்டா என்னெல்லாம் விட்டா இங்கேருந்து கன்னியாகுமரி வரையும் போயிடுவேன் சைக்கிளில். எவ்வளோ தூரம், ரொம்ப தூரமாக எவ்வளோ தூரம் ஓட்டிருக்கீங்க சைக்கிள்? நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக இந்த சின்ன ஸ்டேஜில் வந்து நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து எனக்கு வந்து படிக்கும்போது அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி, நம்ம அடுத்த லெவல் போகிறது. அப்பவுமே பார்ட் டைம் மாட்டு ஊர்லேயே நான் வேலை பார்ப்பேன். என்ன பார்ட் டைம் பார்ப்பீங்க? பார்ட் டைமாக இந்த ஊறுகாயெல்லாம் கடையில் சேல்ஸ் பண்ணுறது. காலேஜுக்கு போவேன். காலேஜ் போன உடனே நேராக வீட்டுக்கு வந்து அந்த ஊறுகாய் எடுத்துட்டு கடைக்கு போயிடுவேன். அதுக்கு கொண்டு போகிறது சைக்கிள் தான். அப்போ அந்த சைக்கிள்லேயே போய் அப்படி போய்டுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த பெட்ரோல் போட்டு
நம்ம போறோம்ல, அத சைக்கிள்ல போனா எப்படி இருக்கும்? சைக்கிள்ல போனா அந்த காசு மிச்சம் ஆகும்னு சொல்லிட்டு, நான் ஊர்ல இருந்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கருந்து அங்க போனா நல்லா சேல்ஸ் ஆகும். நீங்க போனீங்கன்னா 40 கிலோமீட்டர். ஆமா. ம். அந்த டைம்ல நான் காலேஜ் படிக்கும்போது 40 கிலோமீட்டர் அதுக்கு உள்ள போனா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அப்படி வரும். அ ஆனா அந்த பார்டருக்கு போறதுக்கே ஒரு 40 கிலோமீட்டர் வரும். அப்பா! அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க முடியாது. அ போனா இப்படி போனா தான் நல்ல சேல்ஸ் நடக்கும். இப்ப அந்த ஊருகால்லாம் நல்ல சேல்ஸ் நடக்கும் அந்த இடம் அப்படி. சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா அத பண்ணணும். ஒரு அங்க போனோம்னா, இந்த டைம்க்குள்ள அங்க ரீச் ஆகணும். காலையில 2:30 மணிக்கே எழும்பி, ம். எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி, இங்க ஒரு பேகு, இங்க ஒரு அது பேகு, வெயிட் வச்சு தான். இங்க ஒரு பேகு, இங்க 2 பாக்ஸு அது இது எல்லாம். இதுல 2 பையி எல்லாம் போட்டுட்டு சைக்கிள்ல நான் இருக்கிறேன். எப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்ப படிக்கும்போது. காலேஜுக்கும் போவேன், இங்க வந்து அப்படி. அத வச்சுட்டு அப்படி அங்க போயிட்டேன். அந்த நம்ம டார்கெட் பண்ணது மாரி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த சேல்ஸ் பண்ணிட்டே போவேன். கன்டினியூவா போறதில்ல. அப்படி ஒரு டார்கெட் அத அச்சீவ் பண்ணேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த ஃபிட்னஸ்க்குள்ள போனது தான் காரணம். இப்ப நம்ம ஜிம் பண்றோம், எல்லாம் பண்றோம். நம்ம அந்த பண்ணணும் ஒரு ஒரு ஆக்டிவேட் ஆகணும்னு ஒரு வெறி வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். அது மூலியமா பண்ணீங்க. ஆமா. ஓகே. இன்ஸ்பிரேஷன் தான். அதாவது நீங்க வந்து ஆ இந்த விஷயம் செய்யணும். அதுக்கு நீங்க வந்து ஃபோக்கஸா உள்ள இறங்கணும். இறங்குனாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம். ஆனா எடுத்த உடனே எல்லாம் வராது. நாள்லயே நம்ம பண்ண முடியாது. இப்ப நான் அங்க போனதுக்கு சின்ன சின்னதா நம்ம போனது தான் அந்த 40 கிலோமீட்டர் போறதுக்கு காரணம். சூப்பர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபீல்டு இங்க சென்னைக்கு வரீங்க. இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. எப்பவுமே இந்த சினிமா, அதுக்கப்புறம் உடலு இது 2த்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்டின்னாலே காசு ரொம்ப தேவைப்படும். ஆமா. மேக்ஸிமம் வந்து நல்லா வசதியா இருக்கவங்க வீட்ல இருந்து தான் வந்து வருவாங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் என்னது? நீங்க எந்த தைரியத்துல வந்து இவங்க சென்னைக்கு சினிமாக்காக வந்தீங்க? எப்படி வந்தீங்க? இல்ல எனக்கு ஃபேமிலி பேக்கிரவுண்ட் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பையன்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஓரளவுக்கு எங்க அப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனா, இந்த சென்னையில வந்த பிறகு அத வச்சு ஆனா பண்ண முடியாது. இப்போ ஒரு வீடு, காரியங்கள் அப்பா வந்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. நம்ம ஆனா சம்பாதிச்சு தான் வாழணும். ஆனா சென்னையில வந்தா எப்படி சர்வே பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அ கம்பல்சரி உங்களுக்கு பெர் டே ஒரு ₹1000 தான் நம்ம சம்பாதிச்சா தான் அங்க இருக்க முடியும். அதுக்கான சோர்ஸ் இல்ல. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது, இங்க ஃபோக்கஸ் பண்ணா ஃபிட்னஸ விட்டுருவோம். ம். எங்க? சினிமாவ ஃபோக்கஸ் பண்ணா ஃபிட்னஸ் விட வேண்டிய சூழ்நிலை அப்படியா? ஆயிரும். நீங்க ஏன் மா அப்படி? நீங்க காலையிலேருந்து நீங்க ஈவினிங் வரைக்கும் ஓடுனா தான் அந்த காச பார்க்க முடியும். நீங்க அந்த டைம்ல வந்து ஜிம் வந்து ஓப்பன் நம்ம இப்ப 11:00ல ஜிம்ம குளோஸ் பண்ணிருவாங்க. காலையில நம்ம 5 மணிக்கு 5 மணிக்கு போனா, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு போனா ரிஸ்க்கா இருக்கும். அப்போ அதுலயும் சில சில விஷயத்த பிரேக் பண்ணி அந்த இடத்த நம்ம பண்ணணும். இப்போ 5 மணிக்கு போயிட்டு 1 ஹவர் பண்ணிட்டு அப்படி. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, அதே பிசினஸா மாத்திட்டேன். ம். எப்படின்னு சொல்லப்போனா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த டைம்ல ஒரு ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஜாப்பயே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சைக்கிள்ல போய் பண்ணுவேன். பைக்ல பண்ண மாட்டேன். பெர் டே ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். அப்பா! 100 கிலோமீட்டரா? 100 கிலோமீட்டர். சென்னைய 2 ரவுண்ட் அடிக்கணும் இங்கருந்து. சென்னை இப்ப அங்கருந்து சவுகார்பேட்லருந்து இங்க நம்ம போரூர் இருக்குல்ல, ஆ. ஒரு 130 ஹவர்ஸ்ல வந்துருவேன். 1 1/2 மணி நேரம். திருப்பி போவேன். அப்படி ஒரு 100 கிலோமீட்டர். என்ன எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க. யார்றா இவன்? இப்படி ஒரு பார்சல் இருக்கும், இப்படி ஒரு சைக்கிள் இருக்கும், போயிட்டே இருப்பேன். அப்படி அதாவது எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு காசு வேணும். அதே நேரத்தில ஃபிட்னஸ் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஃபிட்னஸ் வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு 5, 6 மாசம் நீங்க ரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, விட்டா ஒரு தொல்ல நீங்க தானே ஆயிரும். எவ்வளவு தூரம் நீங்க நல்லா பண்றீங்களோ, அதுக்கு அதுக்கு இது அதாவது நம்ம ஃபுட் கண்ட்ரோல் இருக்காது. நம்ம எல்லாம் சாப்பிடுவோம். ஃபுட் கண்ட்ரோல் பண்ணா ஓரளவுக்கு நமக்கு இருக்கும். அந்த கண்ட்ரோல் இல்லன்னா, பாடி வந்து நல்லா குயிக்கா சைஸ் ஆயிரும். ம். நெறைய பேர பார்த்துருப்பீங்க. இப்படி இருப்பாங்க. லீனா இருப்பாங்க. ஜிம்முக்கு போணும் அப்படின்லாம் நல்லா ஆசை இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம், 2 வருஷம் நல்லா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஏதோ அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு ஏதோ வேலைகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வெளியூர்ல போய் ஃபிட்னஸ் அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வயர்லாம் போட்டு ஜம்முன்னு வந்து அப்புறம் நீங்க அடையாளமே தெரியாம ஆயிடும். அடையாளமே தெரியாம ஆயிரும். அந்த மாரி சூழ்நிலைகள் வர்றதுக்கு காரணமே நம்ம கன்சிஸ்டன்சியா போகாத நான் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்து அந்த ரெஸ்ட்ட விட்டா என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த லைனுக்குள்ள வரணும்னா எவ்வளோ கஷ்டம். அப்ப அத கன்டினியூட்டி பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் அத விடாம இந்த மாரி பிளான் பண்றது. எப்படின்னா ஒர்க் அவுட் வேணும். ஆனா அதுல நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ம். இப்ப நம்ம சைக்கிளிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தா, பாடி ஆமா. நம்ம மசில் பைசெப்ஸ் எப்படி எல்லாம் டெவலப் மசில் ஆ. அடி வாங்கும் கொஞ்சம். ம். ஆனா ஃபிட் ஆயிருவீங்க நீங்க. ஃபிட் ஆயிருவீங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட அந்த சைக்கிள் ஜம்ப் போது
103 கிலோ பாடி வெயிட். அப்புறம் பார்த்தீங்கன்னா 85 கிலோ வந்துட்டேன். அதாவது 18 கிலோ. இன்னைக்கு 18 கிலோ குறைக்க என்னெல்லாம் பண்ணுவாங்க. வெறும் சைக்கிள்லயே குறைஞ்சிட்டேன். எத்தனை மாசத்துல? எத்தனை நாள்ல? கிட்டத்தட்ட அது ஒரு 4, 5 மாசத்துல நடந்திருக்கும். 4 மாசம். ஓகே. ஆக்சுவலா வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து இப்ப நான் தெரியும் ஆர்டிஸ்ட் நம்ம ஜெயிலர் படத்துல நடிச்சிருக்கோம். கடைசியில் பொருளை வில்லனா பண்ணியிருக்கோம். அந்த ஷூட்டிங் போகும்போது நான் அந்த ஸ்பாட்டுக்கே நான் சைக்கிள் தான் போவேன். இல்ல அதாவது ஆக்சுவலா ஃபிட்னஸ் அவங்க என்ன பார்ப்பாங்க, இவங்க என்ன பார்ப்பாங்க, நான் அதை பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை நம்ம ஃபிட்னஸ். அதாவது ஃபிட்டா இருந்தா என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போ ஃபிட்டா இருந்தா தான் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படி கிடையாது. ஆனா இப்போ திடீர்னு இங்க இருந்து என்ன இங்க ஜம்ப் பண்ண சொல்றீங்க நீங்களா, நான் வந்து எனக்கு ஒரு இது வரும். நம்ம ஜம்ப் பண்ண முடியும். ஒரு ஆக்டிவேட்டா இருக்கும். நம்ம ஜம்ப் பண்ணிடுவோம். அது அது நல்லதும் நடக்கலாம். ஆனா அந்த ஸ்கில் நமக்கு வரும். நம்ம ஃப்ளெக்சிபிளா தான் இருக்கோம். தைரியம். அப்படி ஒரு தைரியம் வரும். அதுக்காக தான் அந்த நம்ம ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிடுது. சரி, சூப்பர். இப்ப அந்த டயத்துல வந்து உங்கள்ட்ட காசு கிடையாது. நீங்க வந்து சைக்கிள் ஓட்டி நீங்க வந்து இது பண்ணீங்க. சைக்கிள் ஓட்டி உங்களோட எக்சர்சைஸ் நீங்க வந்து டெவலப் பண்ணீங்க ஃபிட்னஸ. மசிலுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜிம்ல போய் சேர்ந்தீங்களா? இல்ல வீட்லயே ஆமா, பண்ணீங்களா? ஆமா. ஆக்சுவலா என்ன ஆயிட்டா, இப்போ அந்த ஃபிட்னஸ் ஓகே. பட் என்னன்னா அந்த டைம்ல நான் வந்து இப்போ நான் அந்த இடத்துக்கு வரதுக்கு நான் சும்மா டக்குன்னு வரல. சைட் கேரக்டர் சின்ன கேரக்டர்லாம் பண்ணி தான் வந்தேன். அதாவது காட் எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஹைட்டா இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ்னு வைங்களேன். ஆனா அந்த அதையே நம்ம மெயின்டெயின் பண்ணி நம்ம நிக்க முடியாது ஃபீல்ட்ல. அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம மசில் டெவலப் பண்ணணும்னா ஜிம்முக்கு போய் தான் ஆகணும். ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணா தான் மசில். நீங்க ஜிம்முக்கு போகும்போது எப்படி பார்த்தாங்க? உங்கள நீங்க இங்க இருக்க ஹைட்டு, உங்க கெட்டப்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அந்த டைம்ல அதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அந்த டைம்ல வந்து என்ன பார்த்தாலே, "நான் உன்ன பார்த்தாலே பயங்கரமா இருக்க. அதாவது ஒரு டெரரா இருக்கீங்க. ஒரு வில்லன் கேரக்டர் உங்களுக்கு ஒரு செட் ஆவீங்க" அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது நான் நடிக்கிறது. ஆனா உங்கள பார்த்தாலே ஒரு வில்லன் கேரக்டருக்கு செட் ஆவீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், நம்ம வில்லன் கேரக்டர் எல்லாம் பண்ணுவோம். பட்டு அப்போ என்னன்னா உங்க தோற்றம் அப்படி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஃபிட்னஸ் தான். சூப்பர். இது சினிமாக்குள்ள போறக்கூடிய அந்த தருணம், அது எப்படி நடந்தது? இத நீங்க முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட போறீங்க அப்படின்னா, அந்த தருணம், அந்த மீட்டிங் எப்படி நடந்தது? ஆக்சுவலா இது வந்து ஸ்டார்ட் ஆனது எப்படின்னா, நான் ஜிம் ஃபீல்ட்ல போயிட்டு எனக்கு அந்த சினிமால நமக்கு நெறைய ஆர்வம் உண்டு. பட் என்னன்னா எப்படி போகணும்னு தெரியாது. நமக்கு உள்ள போகணும்னு தெரியாது. அப்போ ஊர்ல அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்ல ஆமா. ஜெயிலர் வாய்ப்பு வந்து ஆக்சுவலா வந்து அ அது காட்ஸ் கிரேஸ் நமக்கு அந்த டைம்ல கிடைச்சது. அம் ஒரு இப்ப நான் அந்த அந்த ரஜினி சார் படம் டக்குனு அந்த இது கிடைக்கும்போது ஜெயிலர்ல அந்த வாய்ப்பு கிடைக்கும்னா, அது கம்பல்சரி காட்ஸ் கிரேஸ் தான். ஆ பட் நடிச்சுட்டு வந்துட்டேன் அந்த படத்துல. அப்போ உள்ள போறேன். உள்ள போய் நெல்சன் சார்லாம் அப்பதான் பார்க்குறோம் எல்லாத்தையும். ஆ பார்க்கும்போது நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், சரி ஓகே. அ எதுவுமே நான் மைண்ட் செட்ட ஃபுல்லா எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணணும். இதுதான் பண்ணணும் அப்படி கிடையாது. எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணணும் அப்படி. அம் அந்த டைம்ல என்ன அங்க ஷெட்யூல் போகுதுல்ல, அப்ப பார்க்குறேன். இப்படி பார்த்துட்டே இருக்கேன். பரவாயில்ல ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் பிளான் நடக்குது. அப்ப நான் யோசிக்கவே இல்ல. ஆக்சுவலா நம்ம என்னன்னா வில்லனுக்கு கேங்கு. ஒரு பாடி கார்டாட்டம் அப்படி ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நெல்சன் சார் அந்த டைம்ல ஒரு ட்விஸ்டிங் அதுல. அந்த சாங். அதுல இருந்து ட்விஸ்டிங் நடக்குது. அவன் பார்க்குறேன். ஆமாமா. தால் சேல் அதுக்கு ஒரு இது எல்லாமே ஸ்பாட்ல தான். சார் வந்து இப்படி திங்க் பண்ணிட்டு அப்படி ஒரு ஐடியா சொல்றாங்க. சொல்லும்போது இப்படி பார்த்துட்டே இருக்கேன். ஆ அப்போ இதுல நம்மள எடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா டான்ஸ் ஆட அந்த வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த சாங்ஸ் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் ஆடணும் அந்த மாரி. இந்த வில்லனுக்கு கூட இருக்கக்கூடியவங்க ஆடணும் அப்படின்னு. அப்போ ஒருவேளை ஆடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ? அப்பதான் கேட்குறாங்க. அவங்க எல்லாம் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்கன்னு. அப்போ வில்லன் டான்ஸ் தானே அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம இந்த ஃபிட்னஸ் லைன்ல இருந்ததுனால இந்த ஏரோபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கால இப்படி வச்சுட்டு இப்படி பண்றது எல்லாமே பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் இருந்து. இன்னொன்னு என்னன்னா, நல்லா டான்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. யார் கூடனாலும் மிங்கிள் ஆகி ஒரு 2, 3 ஸ்டெப் போடுவேன். அப்போ என்ன சரி டான்ஸ்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் இறங்கிட்டேன், பண்ணேன். காட்ஸ் கிரேஸ் அதுவும் அது வித்தியாசமா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ரீச் கொடுத்துருக்கு. ஆனா சார் ஜெயிலர்ல வந்து இன்னொரு ஹீரோனே சொல்லலாம் வர்மன் சார்.
அவருடைய அந்த ஆக்டிங் வந்து பிச்சு எடுத்திருப்பாரு. ஏற்கனவே நம்ம இங்க தமிழ்ல திமிர்லலாம் பார்த்துருப்போம். ஒரு கம்பேக்கான ஒரு ஆக்டர். அவரு கூட நீங்க வந்து பேரா பண்ணியிருப்பீங்க வில்லன் கேங்ல. அவரு எப்படி கேரக்டர் அவர் என்ன பண்ணுவாரு செட்ல? ஆக்சுவலா அவரு வந்து உண்மையாவே செம்ம ஜாலி கேரக்டர். ம். நல்லா சோசியலா சூப்பரா பழகுவாங்க. அந்த யாரு பெரிய ஆக்டர், அந்த சின்ன ஆக்டர் அந்த இதே இருக்காது. நல்லா சூப்பரா இப்ப நாங்க இருக்கிறோம் வைங்களா, அ. எங்கிட்டலாம் நல்லா தமிழ்ல தான் ஜாலியா பேசுவார்ல ஆ அவரு. தமிழ் தெரியும்ல அவருக்கு? தமிழ் வித் மலையாளம் 2 ஒரு மாரி மிக்ஸிங் ஆனா கலக்கல். நமக்கு கனெக்ட் ஆயிரும். கன்னியாகுமரி லாங்குவேஜ் ஒரு மாரி. ஆமாமா. ஆக்சுவலா மலையாளம் வந்து எனக்கு கன்னியாகுமரினால ஈஸி. லைட்டா கொஞ்சம் கிளிக் ஆகும். அதனால ஈஸியா கனெக்ட் ஆயிரும். ஆ பட் என்னன்னா பயங்கர டெடிகேஷனான எப்படி என்ன ஆக்டர். பண்ணுவாரு? ஆக்சுவலா அவருக்கு ஒரு ஷாட்ல வந்து அவருக்கு கால் இதாயிட்டு. ஐய்யய்யோ! பெரண்டுட்டு. அப்போ கால ஊன முடியாது. ஐய்யய்யோ! ஆ அந்த ஷாட்டுக்கு என்ன செஞ்சாருன்னா, அம் இங்கருந்து பைக் எடுத்துட்டு கூட்டு வரதுக்கு போவாங்க. ஒரு ஒரு ஏரியாவுக்கு கூட வர முடியாது. இவரு எறங்கி அந்த ஒத்த கால்லயே ஒரு கால ஊனாம ஜம்ப் பண்ணி வருவாரு. ம். அம் நெறைய சீன்ஸ்ல வந்து அதுல இருந்து அத வச்சுட்டே பண்ணாரு. கால் வீங்கிட்டு. பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்படி இதாயிட்டுனா அந்த இடம் வீங்கிரும். ம். ஆ அப்படி அதுலயும் அப்பதான் பார்க்குறேன். ஆ பயங்கர டெடிகேஷனா பண்ணாரு. அதுக்கான ரிசல்ட் தான் அந்த சரி. படத்துல அவருக்கு கிடைச்ச ரெகக்னிஷன். அவரும் ரஜினி சாரும் என்ன பேசுவார்? லைக் ரஜினி சாருக்கு அவர் எவ்வளவு மரியாதை குடுப்பாரு? ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஜாலியான டைப்பு ஆமாமாமா. வர்மன் சார் அப்படிங்கிறது. அவங்க 2 பேரும் எப்படி பேசிப்பாங்க? இல்ல ஆக்சுவலா ஸ்க்ரீன்ல கொடூரமான ஒரு வில்லனா தெரிவாரு. ஆ ஆமாமாமா. எல்லாம் அதாவது எப்படின்னா, அந்த ஆக்டிங் முடிஞ்ச உடனே ம். காம் ஆயிருவாரு. ம். காம் ஆயி சாரி அப்போ என்ன அந்த அது எப்படின்னா, இப்ப சார் அப்படி அந்த ஒரு பணிவு வந்துரும். அது நேர்ல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா பணிவு இருக்கும். வந்துரும். இதே நேரத்துல ம் ரஜினி சாரும் எப்படின்னா, அப்படி கரெக்ட்டா அத அரவணைச்சு கொண்டு போவாங்க. எப்படின்னா, அ. இவங்களும் வந்து அந்த இப்போ ஒரு ஒரு இதுல வந்து வர்மன் சாருக்கு அ மேல சமட்டியிருப்பாங்க ஒரு அ. சீனு. ம். சமட்டிட்டு அந்த ச சிலவங்க அத கண்டுட மாட்டாங்க. சாருன்னு டக்குனு அத தொட்டு விட்டு அப்படி ஓ! அந்த இது. ஓகே. இன்னொன்னு நீங்க ஒருத்தவங்க வந்து நல்லா டெடிகேஷனா பண்றாங்கன்னு வைங்களேன், எல்லாத்துக்குமே அவங்க மேல ஒரு இம்ப்ரஷன் வந்துரும். ம். இப்போ வர்மன் சார் வந்து அவரு வ விநாயகம் சார். அவர் வந்து இந்த கால வச்சுட்டு எல்லாம் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே அவர் ஒரு மேல மரியாதை வரும். மரியாதை வரதானே ம். செய்யும். ஒரு ஆக்டிங்னா அவரு இவ்வளவு ஸ்கில்லா இருக்கிறாரு ம். அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ரிசல்ட் நம்ம படத்திலேயே பார்த்திருப்போம். கண்டிப்பா. அடுத்து வந்து இயக்குனர் நெல்சன் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிலர் படம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். அவரு டாக்டருக்கு எவ்வளோ ஒரு பேர் வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து சில பிரச்சனைகள். ஜெயிலர் வந்து ஒரு கம்பேக் மூவி. அவர பத்தி நீங்க குளோஸ்ல இருந்திருக்கீங்க. பக்கத்துல இருந்து பார்த்திருந்திருக்கீங்க. அவர் கூட அந்த பயணிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க. அவர் எப்படிலாம் வந்து இருப்பாரு? எப்படி அவரு வந்து ரியாக்ட் பண்ணுவாரு? ஆக்சுவலா நெல்சன் சார பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, ஆ ஒரு அது இவ்ளோ ஹிட் குடுத்துருக்காங்க. அப்பவும் அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு பயமாட்டும் பயம் இருக்கும். இருக்கும். சரி ஏதாவது சொல்லிருவாங்களோ, ம். என்னதோ அப்படின்னு சொல்லிட்டு ம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாட்டே தயக்கம் இருக்கும் இருக்கும். நமக்கு. ம். ஆனா சார் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்ஃபோர்ட். எப்படின்னா, இதே டென்ஷன் ஆக மாட்டாங்க. எத் நீங்க ஒரு ஒரு டேக் 2 டேக் யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் கூட எடுத்தா கூட, ஓகே. அடுத்தது அவங்க கிடைக்கிறது வரைக்கும் அத எப்படியோ எடுத்துருவாங்க. ம். அப்படி ஒரு நல்ல இது. அதே மாரி இந்த டார்க் காமெடிலாம் நம்ம படத்துல பார்த்துருப்போம். இதே மாரி செட்ல அடிக்கடி ஒரு காமெடி நடக்கும். ம். எப்படி நடக்கும்னா, டக்குனு ஒரு ஒரு காமெடிய சொல்லிருவாங்க. அ. ஏதாவது ஒண்ணு சொல்லிருவாங்கன்னு வைங்களேன். அந்த ஸ்பாட்ல நம்ம ஒரு காமெடி சொன்னா டக்குனு சிரிக்க வேண்டியது வரும். இது ஒரு 2 செகண்ட் நெனச்சுட்டோம்னு வைங்களேன், நமக்கு சிரிப்பு வரும். அதாவது அப்பதான் புரியும். டக்குனு ஸ்ட்ரைக் ஆகாது. இது எதுக்கு சொன்னாங்கன்னு நெனைச்சா நம்ம அந்த ஸ்மைல் அடக்க முடியும். நானே 2, 3 தடவ இப்படி ஒண்ணு சொன்னோன்னு இல்ல. டக்குனு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நமக்கு அது ஓஹோ! இது காமெடியா இருக்கே அப்படின்னு. அதாவது இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. ஜெயிலர்ல வந்து நெறைய காமெடி வந்து டக்குனு கனெக்ட் ஆகுது. அது ஒரு நீங்க செகண்ட் யோசிச்சதுக்கு நெனச்சுட்டீங்கன்னா, அப்புறம். அது வந்து கனெக்ட் ஆகும். ரஜினி சார் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டர். நெல்சன் சார் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி அவரோட கரியர்ல ரஜினி சார் இயக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. இவங்க 2க்குள்ள அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? ரஜினி சார் வந்து எப்படி இருப்பாரு நெல்சன் சார்ட்ட? ஒரு பயம் இருக்கும்ல எப்படின்னா ஒரு டைரக்டருக்கு. பயம்னு சொல்றத விடக்கும் இப்போ வந்து எப்படின்னா, ரஜினி சாரா நெல்சன் சாருக்கு மரியாதை குடுக்காங்க. நெல்சன் சார், ரஜினி சார் அதாவது எப்படின்னா, சார் வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ண விடாது. இப்ப போறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த சீன்ஸ்னாலும் சரிதான், எதுனாலும் சரிதான், ஒரு பயங்கரமான பாண்டிங். நீங்க அந்த ஸ்பாட்ல அதாவது நான் ஒரு சின்ன ஆளு தான். ஆனா பட் என்னன்னா, சில விஷயம் தள்ளி நின்னு தான் பார்ப்போம். பாக் அ நம்ம ஒரு ஒரு ஆர்வத்துல பார்க்குறோம்னு வைங்களேன், சரி என்ன பேசுறாங்க? தள்ளி நின்னு ஆனா நல்லா வாட்ச் பண்ணிடுவாங்க. நல்லா கேட்பாங்க. யாரு? சாரும் நல்லா அடுத்த சீன்ஸ்க்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். ஆனா என்னதுன்னு நமக்கு தெரியாது. போயிட்டுருக்கும்.
இங்க வந்து அதாவது நம்ம ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது இல்லாம, சாருக்கு சஜஷன்லாம் நான் பக்கத்துல நிக்கும்போது கேட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த அளவுக்கு சார் இது பண்ணலாமா, அத பண்ணலாமா பண்ணலாமான்னு அப்படிலாம் ஒரு டிசிஷன் போயிருக்கு. இவங்க டிசிஷனும் சொல்லுவாங்க, ம். அவங்க டிசிஷனும் கேட்டுடுவாங்க. 2ம் சேர்ந்து ஒண்ணு வரும். அது பயங்கரமா இருக்கும் ஸ்க்ரீன்ல. அந்த சுருட்டு ஒரு சீன் வரும் தெரியுமா? அது அது ஆக்சுவலா வந்து அந்த எடுத்தாங்க. அந்த சீன் வந்து அதுல பார்க்கும்போதே, அந்த 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 இடத்துக்கு அது தேவைப்படுது. அந்த உள்ளேயே கூஸ்பம்ப் ஆயிரும் உங்களுக்கு அந்த ஷாட். அது அதுதான் வந்து அந்த அதெல்லாம் மேஜிக். ஹைலைட் நெறைய ஹைலைட் இருக்கு அதுல. அடுத்து வந்து இப்பா பாதி சார் கூட நடிச்சிருந்தீங்க. அவர் வந்து ஒரு ஜாலியான ஒரு பெர்சன். எங்க பார்த்தாலும் எல்லார் கூடயும் ஒரு கலவைக்கல பழகக்கூடிய ஒரு பெர்சன். ஸோ அவரோட உங்களோட ரிலேஷன்ஷிப்ப சொல்லுங்க. சார் அவர் எப்படிலாம் இருப்பார் செட்ல? அப்படியே அமைதியா இருப்பாரா? இல்ல வந்து கலாய்ச்சிட்டே இருப்பாரா? என்னென்ன சார் பண்ணுவாரு? என்னென்ன அவரு சேட்டைகள்லாம் பண்ணுவாரு? இல்ல. நீங்க ரொம்ப சூப்பர் ஜாலி கேரக்டர். பட் என்ன வொர்க்ன்னு வந்துனீங்களா, அப்படி பரபரன்னு பரபரப்பா இருப்பாரு. நல்லா ஜாலியா இருப்பாரு. இப்போ இப்போ நீங்க வந்து புதுசா பார்க்குறீங்க. உங்ககிட்ட டக்குனு கமிட் ஆயிருவாரு. எல்லாமே ஆனா என்ன இந்த வொர்க்ன்னு வரும்போது, யாரா இருந்தாலும் சரிதான். அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இது. அந்த இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. சார நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்காரு. ம். ஏன்னா அந்த அந்த இதுக்கு வேலை ஒர்க்க பரபரப்புல. அப்பதான் அவர் என்னையும் பார்த்தது. என்ன டக்குன்னு ஒரு 2 செகண்ட்ல என்ன தூக்கிட்டாரு. ம். இந்த கேரக்டர் தான் நம்ம யோசிச்ச கேரக்டர்ன்னு டக்குன்னு தூக்கிட்டாரு. ம். தூக்கிட்டு என்ன எடுத்தாச்சு. எடுக்கும்போது நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆளு. நான் என்ன செய்ய போறேன்? யாது அவருக்கு தெரியவே செய்யாது. அந்த டைம்ல ஒரு சின்ன சீக்வென்ஸ் அவங்களுக்கு தெரியும்ல. இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீக்வென்ஸா பண்ண சொன்னாங்க. நான் பண்ணுனேன். சாருக்கு ஓகே ஆயிட்டு. இவன வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம்ன்னு ஏதோ யோசிச்சுட்டாரு போல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீக்வென்ஸ் விஜயன் இத பண்ணுங்க. சீன்ஸ் வந்து சொல்லிருவாங்க. சீன்ஸ் வந்து இந்த சீன பண்ணணும். இந்த சீனு இப்படி நீங்க வாரீங்க, ம். லீட் பண்றீங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. ம். அப்ப நான் அதுக்கு ஆக்டிங் பண்ணேன். அடுத்தடுத்த சீன்ஸ் போயிட்டு இருக்கு. ம். இதுல வந்து பாண்டிங் எங்களுக்குள்ள பாண்டிங் என்னன்னா, நான் வந்து ஃப்ரெஷ்ஷா போறேன். அப்போ சார் கிட்ட அப்ரோச் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். இப்படி இருப்பேன். சார் கேரவான் போயிட்டு வருவாங்க. நான் ஒரு சைடுல இருப்பேன். பட் என்ன யாரையும் என்ன கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கங்க. எல்லாம் ஃப்ரீடம் தான். பட் என்னன்னா சார் நம்மள பார்த்துட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அப்ப நம்ம ஏதோ நினைக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு டக்குனு வருவாரு. நான் ஏதாவது கேட்க போறேன். அப்படி அவருக்கே திங்க் பண்ணி அந்த மைண்ட ரீட் பண்ணி வந்து டக்குன்னு சொல்லுவாரு. விஜயன் ஆ லாஸ்ட் பண்ண சீன் சூப்பரா இருந்தது. நல்லா பண்ணீங்க. அப்போ அந்த ஒரு என்கரேஜ். பாசம். பாசிட்டிவ். ஓகே. அப்ப அது வந்து அடுத்தடுத்த சீன்ஸ்ல கொண்டு போய் அந்த படத்துல நல்லா பண்றதுக்கு அவர்தான் ஒரு காரணம். ஏன்னா சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பர் சார். அடுத்து வந்து இறுதியா வந்து ஜனநாயகன். ஸோ ஜனநாயகன்ல வந்து எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சின்ன விஜய் சார் ஒரு சின்ன ரோல் பண்ணலாம். இல்ல பேக்ரவுண்ட் டான்ஸரா இருந்தா கூட சந்தோஷப்படுவாங்க எல்லா இடத்துலயும். விஜய் சார் அந்த அனுபவத்த பத்தி சொல்லுங்க. இந்த ஜனநாயகன் செட்டு அந்த அனுபவம் அது எப்படி இருந்தது விஜய் சார்? ஜனநாயகன்ல கிடைச்சது வந்து ரொம்ப காட்ஸ் கிரேஸ். ஏன்னா விஜய் சார் படத்துல பண்ணது பெரிய விஷயம். அவருக்கு கடைசி படத்துல ஒரு ஒரு நம்ம பண்ணிட்டோம். அந்த அந்த தருணம் எப்படி இருந்தது? அவர 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 பார்த்தீங்களா? எப்படி நல்லா இருந்தது. ஸ்பாட்ல ஆமா. நல்லா காம் அண்ட் கம்ஃபர்ட் அவ்வளோதான். ஓகே. அவர் எப்படி இருப்பாரு பார்க்கறதுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு இப்ப நீங்க அவரோட ஏஜ் உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் நேர்ல பார்க்கறதுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கறதுல வெறித்தனமா இருப்பார்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஆமாமாமா. எப்படி இருக்கும் அவர பார்க்கறதுக்கு? இல்ல ஆக்சுவலா காமா தான் இருப்பாங்க. அந்த வெறித்தனம்லாம் வந்து அதுக்கான இடங்கள் வரும்போது தான் இருக்குமே தவிர, ஆக்டிங் இப்போ இல்ல வந்து லுக்ல சொல்றேன். லுக்லலாம் அப்படிதான். லுக்ல சாஃப்ட் தான். இப்போ நம்ம இருக்கோம்ல, அது மாதிரி சாஃப்ட் தான். சூப்பர். அந்த அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பண்ணிருவாங்க. டக்குன்னு வந்து அந்த சீன் ஆமாமா. ஆனா அப்சர்விங் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே வாய்ஸ் இருக்காது. அமைதியா இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. அந்த ஒரு செகண்ட்ல வந்து முடிச்சு விட்டுருவாரு. ஆமாமா. இல்லைங்க. அதாவது ஆக்சுவலா இன்னொன்னு அந்த இப்ப டான்ஸ் ஸ்டெப்ஸா இருக்கட்டும், எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ அவர் டான்ஸ் ஸ்டெப் கூட வந்து பார்த்துட்டு ஒரே நிமிஷம் என்னன்னு பார்த்துட்டு ஆமாமா. அப்படியே பெர்ஃபார்ம் அது பண்ணிட்டு எல்லாம் அப்சர்விங் தான். ஆமா. ஓகே. அது எவ்வளோ ஸ்டைலா இருந்தாரு அவரு பார்க்கறதுக்கு? நல்லா ஸ்டைலா இருந்தாரு. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. போதும்.